Hello mommies, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நைட்ல குடுக்குறதுக்கு ஒரு பெஸ்டான ஃபுட் அப்படினு கூட சொல்லலாம். ஏனா இதுல நிறைய ஃபைபர் இருக்கு. குழந்தைகளுக்கு டம்மிக்கு நல்லாவே ஃபில்லிங்கா இருக்கும். அதனால நைட்டும் நல்லா தூங்குவாங்க. குழந்தைகளோட மசில் டெவலப்மென்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மசிலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெngth கிடைக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் உங்கள மாதிரி இருக்க நிறைய மாமிஸ்க்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்றதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிருக்கேன். இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கோதுமை ரவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நெய்யிலே நல்லா மிதமான தீயில வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு காய்ச்சின பால் அப்புறம் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பாலை ஸ்கிப் பண்ணிட்டு தண்ணியை 1 கப் அளவா சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு 2 ல இருந்து 3 விசில் விட்டுறலாம். இது வெந்துட்டு இருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேட்ஸு, 2 பாதாம், 2 முந்திரி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நைட் நேரத்தில் பாதாம், முந்திரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சேர்த்து பண்ணி கொடுக்கலாம். பாதாமில் உள்ள தோல் அப்புறம் டேட்ஸில் உள்ள கொட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். விசில் வந்துச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரேயும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பியூரே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குமே அப்படின்னு டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். குழந்தைங்க இந்த டெக்ஸ்சரில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். இதில் பெரிய ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் சாப்பிட்டா கூட வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்க நைட்டில் நல்லா சூப்பராக தூங்குவாங்க நிம்மதியாக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.